Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். கோயிலுக்கு வந்த ஒரு வயசானவங்க உங்களுக்கு உதவி பண்ண போன இளைஞர் தற்போது போலீஸ் விசாரணையில் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். இதனுடைய முழு பின்னணி என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாமே தொடர்ந்து கிடைத்து வருகிறது. உங்கள் பார்வையில் இந்த காவல் நிலைய மரணத்தை எப்படி பார்க்குறீங்க? திடுக்கிட வைத்த சம்பவம் நடந்ததாக சொல்லுகிறார்கள். முதல்ல 14 பவுனில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் 10 பவுன் சொன்னாங்க, இப்போ 9.5 பவுனில் நிற்கிறாங்க. இன்னும் பவுன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆமாம், விலை ஏறிக்கிட்டே இருக்குல்ல. நகையை கண்டுபிடித்து விட்டார்களா காவல்துறை? யார் திருடியது? எஃப்ஐஆர் போட்டிருக்கா? சிஎஸ்ஐ காப்பி கொடுத்துட்டாங்களா? கை ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கிட்டு இதில் 2 லைன் கட்ட வச்சு வச்சுருக்காங்க. அக்குள்ள சத்தி மசாலா இருக்குல்ல, மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, 13 போட்டலாம் கரைச்சி கண்ணுலையும் வாயிலையும் ஊற்றிட்டுருக்காங்க. அப்போ அதிமுக ஆட்சியில் 2 படுகொலை நடந்தபோது கதர்னீங்களாடா, இப்போ செத்துருக்கிறான், அதுக்கு பேர் என்ன? என்னை கொஞ்சம் இப்போ தயவு செய்து பேச விட்டுருங்க. இந்த நடிகர்கள் பூரா அப்பப்போ அப்படியே தோன்றுவாங்க, அவங்களுக்கு எப்போல்லாம் புகழ் மங்குச்சா போகலாம். நான் கேட்குறேன், ஜெய்பீம் படத்தில் நடித்தார்ல சூர்யா, அந்த வழியோடு தானே நடித்தார். இந்த வழி இப்போ என்ன வழி? அறிக்கை கொடுக்க வேண்டியதானே? லட்சங்களில் பேரம் பேசி முன்ஜாமீனை வாங்கியவர் என்றெல்லாம் புகழ் மாலை சூட்டுகிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடுனுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு அறிக்கை கொடுத்தீங்களா, இப்படி ஒரு காட்சி தமிழ்நாட்டில் அரங்கேறுமா? அவலமான கேவலமான ஆட்சி நடத்துகிறார்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக அப்படியே வரிந்து கட்டி கண்ணீர் வடித்து ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு எழுதின கடிதம் நினைவுக்கு வருகிறது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே, உங்கள் பிள்ளைகளை போய் கற்பழிக்க முடிவெடுத்தானா? உன் சொத்தை அபகரிச்சானா? உன் வம்சாவளியா ஏதாவது தகராறு பண்ணி உன் பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி ஏதாவது கை வச்சிருப்பானாவன்? எதற்காக இவ்வளவு இண்டிவிஜுவல் வன்முறை? வெக்கங்கட்ட போயிடுங்களா? நீங்களாம் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தீங்களா, வேற எதுக்கும் பிறந்தீங்களாடா? இப்படிலாம் காவலர் அப்படிதான் பேசுவேன். சரி, இந்த லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிந்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறம் கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த பகுதியில் கோயிலுக்கு வந்த ஒரு வயசானவங்க உங்களுக்கு உதவி பண்ண போன இளைஞர் தற்போது போலீஸ் விசாரணையில் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். இதனுடைய முழு பின்னணி என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாமே தொடர்ந்து கிடைத்து வருகிறது. உங்கள் பார்வையில் இந்த காவல் நிலைய மரணத்தை எப்படி பார்க்குறீங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைமறைவாக இருந்த புண்ணிய தேசம், கடையேழு வள்ளல்களில் ஒருவராக விளங்கிய பாரியாண்ட பரம்புமலை பக்கத்தில் இருக்கிற புண்ணிய தேசம், மறிவிருக்கும் கூந்தல் மனையால் என்று ஒரு தமிழிசை புலவன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் நடந்து வருகிற போது மனைவியினுடைய கழுத்திலே இழந்த தங்கச்செயினை அறுத்து கொண்டு சென்று விடுகிறார்கள். ஓனா சிறுவயலை தலைமையிடமாக ஆண்டு கொண்டிருக்கிற சின்னமருதியிடம் முறையிட்டு 15 பவுன் நகையை மனைவியினுடைய கழுத்திலே கட்டச் சொல்லி அழகு பார்த்த புண்ணிய தேசம், பசுமன் திருமகனார் உலாவிய புண்ணிய தேசம், மாணிக்கவாசகன் உலாவிய புண்ணிய தேசம் இன்றைக்கு பரபரப்பாக்கி இருக்கிறது. திருபுவனம் மருது சகோதரர்கள் எத்தனையோ முறை அந்த திருத்தலத்தில் சாமி கும்பிட்ட வரலாறு. தம்பி அஜித்குமார் 27 வயது, திருமணமாகி 2 மாதம், சில ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை இழந்த குழந்தை. தம்பி ஒருவன், அக்கா ஒருத்தவங்க, ஒரு நாளைக்கு 400 ரூபா சம்பளம், கோயிலில் கேட்டு காவலாளி, போகிறவங்க வர்றவங்கள பார்த்து, தற்காலிக பணி, இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான திருத்தலம். அழகாக சென்று கொண்டிருந்த அந்த குடும்பம் இன்றைக்கு அலங்கோலமாக நிற்கிறது, அலறி துடிக்கிறது, கதறி கையேந்தி நீதி கேட்கிறது. என்ன நடந்தது? மதுரை திருமங்கலத்திலிருந்து 2 பெண்மணிகள், ஒன்று சிவகாமி 78 வயசு, இன்னொருத்தவங்க பேர் நிக்ஸிதா, அவங்க பொண்ணு, அது கொஞ்சம் ஹேண்டிகேப்டுன்னு சொல்கிறாங்க. தரிசனம் செய்வதற்காக இங்கே இருக்கிற பத்திரகாளி அம்மன் திருத்தலத்திற்கு வருகிறார்கள். வருகிற வழியிலேயே திருமங்கலத்தை தாண்டி மதுரைக்குள்ள மதுரையிலேருந்து மேலூரை தாண்டி ஒரு இடத்துல கீழவளவுன்னு ஒரு ஊர்,
நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மேலவளவு முருகேசன் படுகொலை நாள் இன்று நினைவு நாள். அதுலேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கீழவளவில் கொண்டாந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பேக்கரிக்குள்ளே போய் தேநீரெல்லாம் குடிச்சிட்டு வர்றாங்க. திருப்பியும் அவங்க அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு வராங்க. காலை 10 மணிக்கு திருத்தலத்திற்குள் வந்தவர்கள் 12 மணி வரை திருத்தலத்திற்குள் சாமி கும்பிட்டு விட்டு அங்கேருந்து 12 மணிக்கு புறப்படுறாங்க. காரை கொண்டு வந்து கோயில் வளாகத்தில் நிறுத்துகிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, காரை ஓரங்கட்டியவர்கள் ஏன் நிறுத்தத்தில் நிறுத்தவில்லை? மகிழுந்துகள் வரிசையாக நிற்கக்கூடிய இடத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாமே, ஏன் அவர் நிறுத்தவில்லை? மகிழுந்துவை ஓட்டத் தெரியாத அஜித்குமாரிடம் சாவியை கொடுத்த மர்மம் என்ன? அஜித்குமார் அருண்குமார் என்கிற ஒரு கார் ஓட்டுநரிடம் கொடுத்து அதை காரை மகிழுந்துவை ஓரமாக நிறுத்தியிருக்கிறார். முடிஞ்சது, அவ்வளோதான். 12 மணிக்கு வந்த அந்த 2 பெண்மணிகளும் மகிழுந்துவை எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு புறப்படுகிறார்கள். 2 மணி நேரம், 12 மணிக்கு போகிறாங்க. 2 மணிக்கு அதே போல் ஒரு இடத்துல மகிழுந்துவை நிப்பாட்டிட்டு தேநீர் அல்லது சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு போகலாம் நிப்பாட்டும் போது காரின் பின் இருக்கையில் ஒரு பையில் நகை வைத்திருந்ததாகவும் அது துணிக்கு கீழே வைத்திருந்ததாகவும் அந்த துணிகள் களையப்பட்டு கீழே கிடந்ததாகவும் அதுக்குள் இருந்த நகை 14 பவுன் காணாமல் போனதாகவும் திடுக்கிட வைத்த சம்பவம் நடந்ததாக சொல்லுகிறார்கள். முதல்ல 14 பவுனில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் 10 பவுன் சொன்னாங்க, இப்போ 9.5 பவுனில் வந்து நிற்கிறாங்க. என்ன பவுன் குறைஞ்சிக்கிட்டே வருது? ஆமாம், விலை ஏறிக்கிட்டே இருக்குல்ல. அந்த காவல் நிலையம் திருப்புவனம் ரவுடிகள் நிறைந்து பணியாற்றுகிற ஒரு காவல் நிலையம். கண்ணியமிக்க காவல்துறையினர் எவ்வளோ பேர் இருக்காங்க, ரைட்டுங்களா? காவல் நிலையத்தை நீங்கள் ரவுடிகள்னு சொல்கிறது எப்படி ஏற்க முடியும்? நான் எல்லாரையும் சொல்லிட மாட்டேன். மனிதர்களில் புனிதர்கள் இருக்கிறார்கள், மகத்தான மாமனிதர்கள் இருக்கிறார்கள். மேலதிகாரிகள் செய்கிற தவறை தானும் செய்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். தவறு செய்யாத அதிகாரிகளை மேலதிகாரிகள் தவறு செய்ய தூண்டுகிறார்கள். வேறு வழியில்லாமல் பிழைப்பு நடத்தக்கூடிய அதிகாரிகளும் செயலாற்றுகிறார்கள். குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பணியாற்றக்கூடிய காவல்துறை நண்பர்கள் எத்தனையோ பேர், பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பணியாற்றக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். அது 20% தான். 80% பொறுக்கிகளாகவும் ரவுடிகளாகவும் தமிழ்நாட்டு காவல் நிலையங்களில் பணியாற்றுகிறார்கள். காவலர்கள்னால் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசாங்கத்துடைய ரவுடிகள். டாஸ்மார்க்லேருந்து பணம் வருது, குட்காவிலேருந்து பணம் வருது, பான்பராக்லேருந்து பணம் வருது, 3ஆம் நம்பர் லாட்டரியிலிருந்து பணம் வருது, தவறுதலாக வாகனம் ஓட்டினால் பணம் வருது, அடிதடி பிரச்சனையில் கட்ட பஞ்சாயத்துலேருந்து பணம் வருது, இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனையோ இருக்குது. வம்பு தும்புகள்லாம் பணம், எல்லாம் காம்ப்ரமைஷன், சமரசம். காவல் நிலையங்கள் இன்றைக்கு நீதிமன்றங்களாக மாறி கிடக்குது. பிரச்சனை அதுதான். அதனால தான் நான் சொல்கிறேன். சரி, 2 மணிக்கு களையப்பட்டிருக்கிற பையை பார்க்கிறார்கள், நகையை காணவில்லை. உடனடியாக திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு வருகிறார்கள். நகை காணாமல் போனது கோயில் என்று அவர்கள் எப்படி முடிவெடுத்தார்கள்? இருக்குல்ல, திருப்புவனம் காவல் நிலையத்தில் வந்து வாய்மொழியாக ஒரு உத்தரவு, ஒரு கம்ப்ளைண்ட், வாய்மொழி கம்ப்ளைண்ட் இருக்க வைக்கிறாங்க. காவலர்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு வழக்கறிஞர் வருகிறார், வேறு வழக்கிற்காக. அவரை கையை கட்டி அவர்கிட்ட மனு எழுதி வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. அவர் எழுதி கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாங்க காவல்துறை. சூப்பரில். அதன் பேரில் விசாரணை. யாரிடம் சாவி கொடுத்தீர்கள்? அஜித்குமாரிடம். அஜித்குமார் யாரிடம் அந்த வாகனத்தை நிறுத்த சொன்னார்? அருண்குமாரிடம். இப்போ நகை எங்கே காணாமல் போணுச்சு? கோயிலா? போகிற வழியிலா? வந்த வழியிலா? ஏன் 14 பவுன் நகை இவர்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும்? பையிலே போட்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏன் கழுத்தில் போடவில்லை? இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. சரி, நகையை கண்டுபிடித்து விட்டார்களா காவல்துறை? யார் திருடியது? எஃப்ஐஆர் போட்டிருக்கா? சிஎஸ்ஐ காப்பி கொடுத்துட்டாங்களா? இதெல்லாம் என்ன? இல்லை, எஃப்ஐஆர் போடாமல் எப்படி விசாரிக்க முடியும் ஒருத்தரை? அதான் இங்கே செஞ்சுருக்காங்க. அதனால தான் பொறுக்கிகள்னே. கோபம் வந்துச்சு இல்லை உங்களுக்கு? அயோக்கிய பெண்ணு இப்போ திருப்பி அழுத்தமாக சொல்கிறேன். 6 காவலர்கள் பணியிடை நீக்கம். கொலையாளிகளுக்கு எப்படி பணியிடை நீக்கம்? குற்றவாளின்னு சொல்லிட்டு கைது பண்ணணும்ல.
சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சுதானே பணியிடை நீக்கம். அப்போ தப்பு பண்ணினான்னு தெரிஞ்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். இல்லை, அரசு உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கு தானே அர்த்தம். அது என்ன உடனடியாக பணியிடை நீக்கம் செய்தது கரெக்ட் தானே நிறைய பேர் சொல்கிறாங்க. 2020 ஜூன் மாதம் 23 நம்ம பார்த்தோம் தூத்துக்குடியில். யார்? ஜெயராஜ் பெனிக்ஸ் சாத்தான்குளம். அதுவும் ஜூன் மாதம், இதுவும் ஜூன் மாதம். ஆமாம், அது 23, இது 29. மறக்க முடியுமா சம்பவத்தை? கொரோனா காலங்களில் கடை போடப்பட வேண்டும், இது உத்தரவு. திறந்து விட்டார்கள் கைவீசி கடையை. அதனால் கைது, அதனால் அடித்து கொலை. இப்போ இங்கே வருவோம். தம்பி என்ன பாவம் செஞ்சான்? அவன் சொல்கிறான் உடம்பு முழுக்க அடித்தாங்க அப்படிங்கிறான். யார்? அவங்க தம்பி. எப்படி அடித்தாங்களாம்? முழங்கால் போட வச்சு, முட்டிக்கால், அதான் கை ரெண்டையும் பின்னால் கட்டி பின்னாடி இருந்து எட்டி உதைக்கிறான் தான் ஒருத்தன். இந்த போலீஸ்கார அயோக்கிய பையன் ஒருத்தன். அவன் பேர் என்ன தெரியுமில்ல? 7 பேர் மாட்டியிருக்கான். ஒருத்தனை கை விட்டாங்க, ஏன்னு தெரியல, அதை விசாரிக்கப்படணும். 6 பேர் கைது. யாராரு? பிரபுன்னு ஒருத்தன், சங்கர்னு ஒருத்தன், ஆனந்தன்னு ஒருத்தன், ராஜான்னு ஒருத்தன், கண்ணன்னு ஒரு அயோக்கியன், மணிகண்டன் ஒரு திருடன். அப்படி தான் பேச முடியும். ஏன்னா கை ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கிட்டு இதில் 2 லைன் கட்டை வச்சு அடிச்சிருக்காங்க. அக்குள்ள சத்தி மசாலா இருக்குல்ல, மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்திருக்காங்க 13 பொட்டலாம். கரைச்சி கண்ணுலையும் வாயிலையும் ஊற்றிட்டுருக்காங்க. நீ சொல்கிற பார்த்தா ஜெய்பீம் படத்தில் மிளகாப்பொடி போடுற மாதிரியே நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஜெய்பீம் படத்தில் இன்றைய ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் 3 நாள் தூக்கம் இல்லாமல் கண் விழித்தே கிடந்தேன் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து விட்டுன்னு சொன்ன அந்த முதலமைச்சர் ஆளுகிற இந்த தேசத்தில் இன்றைக்கி எடப்பாடி அதை தான் கோடிட்டு காட்டியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போல அமானுஷ்ய நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் தெரியுமா? பிரமிப்பு நடிகர்கள் தமிழ்நாட்டில் உலாவுகிறார்கள். அதிமுக ஆட்சியில் நடந்தால் கொதித்தெழுவார்கள், திமுக ஆட்சியில் நடந்தால் முடங்கி படுத்துக் கொள்வார்கள். சிவகார்த்தின்னு ஒரு நடிகர் ட்விட்டர் பக்கத்தில் எழுதியிருந்தார். யாராருக்கு? தூத்துக்குடி சம்பவத்துக்கு 2 பேர் மரணம் முற்றாங்கல்ல, அதுக்கு. அடுத்து யார் எழுதுனா? சிவகுமாருடைய மூத்த மகன், அவர் பேர் என்ன? சூர்யா. அவர் எழுதியிருந்தார். இல்ல, திரைக்கலைஞர்கள் தங்களுடைய சமூக பொறுப்புணர்வு மக்களுக்காக வெளிப்படுத்துவதில் என்ன தவறு? மயிருக்காக வெளிப்படுத்துறாங்க. பேசாதீங்க பொது வெளியில, வாயை கிளறாதீங்க. முதல்ல இப்படி பேசாதீங்க. இல்ல என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க இவங்க எல்லாம்? அப்ப அதிமுக ஆட்சியில் 2 படுகொலை நடந்த போது கதர்னீங்களாடா? இப்ப செத்துருக்கிறான, அதுக்கு பேர் என்ன? ஒவ்வொன்னா வர்றேன் இருங்க, என்னை கொஞ்சம் இப்போ தயவு செய்து பேச விட்டுருங்க. இந்த நடிகர்கள் பூரா அப்பப்போ அப்படியே தோன்றுவாங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் புகழ் மங்குச்சோ அப்போலாம். நான் கேட்குறேன், ஜெய்பீம் படத்தில் நடித்தார்ல சூர்யா, அந்த வழியோடு தானே நடித்தார். இந்த வழி இப்போ என்ன வழி? அறிக்கை கொடுக்க வேண்டியதானே? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல நேரம். 15 நாளைக்கு எழுதி கொடுக்கணுமா? யாராவது நான் வேணா எழுதி கொடுக்க அனுப்பட்டுமா? கேட்க சொல்லுங்க, நான் அழகாக எழுதி அனுப்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவர் அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலையில் ஒரு நீண்ட நெடிய அறிக்கை. யார் தெரியுமா அவர்? நாட்டை பாதுகாக்கிறவர், நல்லாட்சி நடத்துகிறவர், உண்மையான தமிழ் தேசிய அரசியலை முன்னோக்கி நடத்தி கொள்பவர், பல்வேறு சாதனைகளை தமிழ்நாட்டில் இருந்து புரிந்து கொண்டிருப்பவர், ஓடி ஒளிந்து முன்ஜாமீன் கேட்பவர், லட்சங்களில் பேரம் பேசி முன்ஜாமீனை வாங்கியவர் என்றெல்லாம் புகழ்மாலை சூட்டுகிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடுனுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின். அன்னைக்கு அறிக்கை கொடுத்தீங்களா, இப்படி ஒரு காட்சி தமிழ்நாட்டில் அரங்கேறுமா? அவலமான கேவலமான ஆட்சி நடத்துகிறார்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக அப்படியே வரிந்து கட்டி கண்ணீர் வடித்து ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு எழுதின கடிதம் நினைவுக்கு வருகிறது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே, உங்கள் அத்தைகிட்ட சொல்லி 25 லட்ச ரூபா பணம் கொண்டே கொடுத்தீங்கல்ல, 2,25,00,000 ரூபா பணம் கொடுத்தாங்க கொண்டு போய் ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்திற்கு. அந்த குடும்பம் இன்னைக்கும் நடுத்தருவில் இருக்கிறது. அன்பான தோழர்களே, இப்போ 2,50,00,000 ரூபா தம்பி அஜித்குமார் குடும்பத்துக்கு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் கொடுக்க தயாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்ளையடித்த நிதி இல்லையா என்ன? கொடுக்க வேண்டியதா? என் மக்களுக்கு பணம் கொடுக்க போகிறீங்களா தேர்தலுக்கு? அது மரணம் இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு வலையொலித்தளத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு சொன்னேன்,
சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் நிலையங்களில் சாதிய வெறியாட்டம் தாண்டவமாடுகிறது என்று சொன்னேன். சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தமங்கலம், கானாடுகாத்தான், பள்ளத்தூர், காரைக்குடியில் நகரப்பகுதிகளில் இருக்கிற 3 காவல் நிலையங்கள், ஓனாச்சிறுவயல், கண்டனூர், குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, காளையார்கோவில், கல்லல் என்று எங்கும் நிறைந்திருக்கிற காவல் நிலையங்களில் ஆதிக்க சாதிகளை சார்ந்தவர்கள் காவல்துறையாக பணியாற்றுகிறார்கள். கீழ்ஜாதிக்கார எவனா இங்கே பணி செய்ய முடியாது. ஒரு இன்ஸ்பெக்டர் கதறார் என்ற அவர் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர், பறையர்குடியை சார்ந்தவர். அவரை வேலை செய்ய விடாமலேயே தடுக்கிறார்கள். அவரை வெவ்வேறு காவல் நிலையங்களுக்கு அடித்து தூக்குகிறார்கள். அவர்கள் சார்ந்த சாதியை சார்ந்தவர்கள் தவறு செய்தால் வழக்கே எடுக்கக்கூடாது என்பது உத்தரவு, வாய்மொழி உத்தரவு. இந்த 2 மாவட்டத்திலையும் இந்த காவல்துறை அதிகாரிகளை களையெடுக்கப்பட வேண்டும். புதுக்கோட்டை வேங்கவையில பார்த்தோம், வடகாட பார்த்துட்டோம். இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது காவல் நிலையங்கள். எல்லாம் சாதி ஆதிக்கம். தம்பி நாடார் வகுப்பை சார்ந்தவர். ஏன் ஜாதியை சொல்றேன்னு பார்க்குறீங்களா? அதனால தான் அவன் கொல்லப்பட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? அரசியலும் சாதியும் பின்னி பிணைந்து கிடக்கிறது இந்த கொலையில். தம்பியை மருத்துவமனைக்கு கொண்டு போகணுங்கிற பேரில் முதலாக வந்த கார் திமுக கொடி கட்டிய கார், தெரியுமா? அதை தடுத்தது அதிமுக. எப்படி இருக்கு வேடிக்கை? உயிரில் அரசியல் செய்கிறார்கள், மரணத்தில் அரசியல் செய்கிறார்கள். இந்த 2 கட்சிகளையும் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தாமல் இந்த தேசம் ஒழுங்காக இருக்காது. நான் என் தலைவன் தமிழரசன் வழியிலும் என் தலைவன் மேதகு தலைமையிலும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்கள்லாம்? சரி, கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியாச்சு, எஃப்ஐஆர் போட்டிங்களா? தங்க நகை காணவில்லை, ஏன் போடாமல் இருந்தீங்க? ஏன் விசாரிக்கல? எங்க தங்க நகை எங்க? அந்த அம்மையார் 2 பேரும் எடுத்துட்டு வந்தாங்களா, மறந்துட்டு வந்தாங்களா? கொண்டு வந்த இடத்துல இவங்க தான் திருடுனாங்களா? அது எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கு? இல்லை இந்த பொறுக்கிகள் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற அவர்களே பங்கு போட்டு கொண்டார்களா? விசாரணையில் வரணும்ல. எங்க நகை எங்க? அப்ப என்ன விசாரணை? சரி, அந்த குடும்பத்திற்கு அன்பான பணிவான வேண்டுகோளாய் ஒரு தமிழ் தேசியவாதியாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என் தாய் தான் இங்கே போராடிக்கிட்டு இருக்கு, தம்பி அஜித் குமாருடைய தாய். சிபிசிஐடி தயவு செய்து கேட்காதீர்கள். ஏற்கனவே சிபிசிஐடி வேங்க வயலுக்கு என்ன நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என் தங்கை, என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கக்கூடிய கனியாமூர் ஸ்ரீமதி பள்ளி மாணவி, அந்த வழக்கு நிர்மூலமாக்கி வைத்திருக்கிறது சிபிசிஐடி. என் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற, என் வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுத்த, எனக்கு மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான பேருக்கு தன் வாழ்வியலை அமைத்து கொடுத்து அமைதியாக போதிமரத்தின் நிழலில் பொக்கிஷமாக உறங்கிக் கொண்டிருக்கிற என் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சிபிசிஐடி என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆகையால் நீங்கள் சிபிசிஐடி கேட்காதீர்கள். கேட்டால் நீங்களே குற்றவாளியாக்கப்படுவீர்கள். மலத்தை தின்னவனே மலந்தண்ணியை குடித்தவனே குற்றவாளி, நினைவிருக்கட்டும். சரி, சிபிஐ விசாரணை. எங்கள் ஐயா மூத்தவர் சங்கரசுப்பனுடைய மகன் கொலையில் இன்றைக்கு வரை சிபிஐ என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றே எவருக்கும் தெரியாது. யாரை நம்புவது இந்த தேசத்தில்? எங்கள் ஐயா மூத்தவர் சந்துரு போன்ற நீதி அரசர்கள், நடுநிலையோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த நீதி விசாரணையை உட்படுத்துவதற்கு விசாரணை அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும். நியமிக்குமா? திருட்டு மாடல் அரசு 2.0. இப்போ 1.0 இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. அடுத்து 2.0. அப்படின்னா என்ன? இன்னும் 1000 அஜித் குமார்கள் லாக்கப்பிலே மரணம் அடைவார்கள். இன்னும் 1000 ஸ்ரீமதிகள் படுகொலை செய்யப்பட்டு பொம்மையை தூக்கி மேலிருந்து கீழே போடுவான். தெரியுமா உங்களுக்கு? அதான் 2.0. என்ன ஆட்சி நடத்துகிறது இந்த அரசு? யார் ஆளுகிறார்கள்? சட்டம் யார் கையில் இருக்கிறது? இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய மதிப்பிற்குரிய நீதியரசர் அவர்கள் எஸ்.என். சுப்பிரமணியன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் டெத்துகள், போலீஸ் மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாக இன்றைக்கு மதிப்பிற்குரிய நீதியரசர் சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தையில் இன்னொன்றையும் சொல்லுகிறார். அவர் என்ன தீவிரவாதியா என்று கேட்கிறார். ஐயாவிற்கு நான் மிகுந்த மரியாதையோடு சொல்லுகிறேன். தீவிரவாதி என்றா
கொன்றுவீங்களா? சட்டம் உங்களுக்கு அதுக்கு இடம் கொடுத்துருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். நான் தமிழ் தீவிரவாதி, ஒத்துக்கொள்ளுகிறேன். என்னை சுற்றுவீங்க. என் கருத்திலும் என் செயல்பாட்டிலும் என் மக்கள் மீது அளவற்ற அன்பால் நான் பின்னி பிணைந்து கிடக்கிறேன். ஆகையால் நான் தீவிரவாதி. என் கொள்கை எனக்கு தீவிரமானது, என் கோட்பாடுகள் எனக்கு தீவிரமானது. நீதியரசர்கள் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமல்ல, சரி தம்பி என்ன பண்ணாங்க, கடுமையாக நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்து மேலோங்கி இருக்கு. தம்பி எப்படி பண்ணாங்க? அவன் என்ன செய்யறான், ஒரு வார்த்தை சொல்றான். யாரு? தம்பி அஜித் குமாருடைய அவங்க தம்பி அருண் சொல்றான். சார் என்னென்ன மாதிரி எல்லாம் சித்திரவதை பண்ணாங்க? அதைத்தான் சொல்ல வரேன். முதல்ல கட்டி வச்சு முட்டிக்கால் போட வச்சு புறங்கையை கட்டி முன்பக்கம் இருந்து ஒருத்தன் உதைகிறான், பின்பக்கம் இருந்து காதால தடுக்கிறது, காலால பூட்ஸ் காலால. அவன் அங்க எங்கமா விழுந்திருக்கிறான். அவர்கள் உதைந்த உதையில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு சிறுநீரிலிருந்து சிறுநீர் வல்ல ரத்தம் வந்திருக்கிறது. அயோக்கிய பயலுக. நான் கேட்கிறேன், உன் பொண்டாட்டியை கையை பிடிச்சிருத்தானாடா அஜித் குமார்? டே, உங்க பிள்ளையில போய் கற்பழிக்க முடிவெடுத்தானா? உன் சொத்தை அபகரிச்சானா? உன் வம்சாவளியா ஏதாவது தகராறு பண்ணி உன் பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி ஏதாவது கை வச்சிருப்பானாவன்? எதற்காக இவ்வளவு இண்டிவிஜுவல் வன்முறை? ஒவ்வொருத்தருக்கு ஏன் வன்முறை? இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? துப்பாக்கி எடுத்துருவியா நீ? அங்கே 3 லத்திகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்ன பைப்பர் லத்தின்னு இப்போ ஒன்று புதுசா வச்சிருக்கான் தெரியுமா? கண்ணாடி மாதிரியா? கண்ணாடி மாதிரியே ஒன்று வச்சிருப்பான். கைவடி கருப்பு கலர்ல இருக்கும். அதுவே 2 உடைஞ்சு கிடந்திருக்காங்க. மிளகாப்பொடிகள் கடந்திருக்கிறது. இது இல்லாம கட்டை 2 கடந்திருக்கு. எதுக்குடா அவ்வளவு வன்மம் உங்களுக்கு? அயோக்கிய பயல்களா? நாதாரி பயல்களா? வெக்கங்கட்ட பயல்களா? நீங்களாம் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தீங்களா? வேற எதுக்கும் பிறந்தீங்களாடா? இல்ல இப்படிலாம் காவலர் அப்படிதான் பேசுவேன். வழக்கு போடட்டுங்க. இவங்களுக்கு என்ன மரியாதை? குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் கடைசியா உறுதி பண்ணும்ல. நீதியரசரே தீவிரவாதிகளா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன இருக்கு? ஸ்ரீமதி வழக்கில் ஒரு நீதியரசர் சொன்னார், இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளிக்கூடம், அவர்கள் தவறே செய்ய மாட்டார். உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சுச்சா இல்லையா? மதிக்கிறோம் நீதிமன்றத்தை. நீதியரசர்கள் நீதியோடு நிலைநாட்டப்பட வேண்டும். நீதிகளை நான் யாரையும் குற்றம் சொல்லல. கோபம் இருக்கிறது. என் பிள்ளை ஒருவன் இறந்து கிடக்கிறான். அந்த குடும்பத்திற்கு ஒன்று சொல்றேன். எந்த அடிப்படையில் நீங்க அவனை வாங்கினீங்க? எந்த அடிப்படையில் நீங்க கையெழுத்து போட்டீங்க? மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? மருத்துவமனையில் பரிசோதித்த பரிசோதகர் யார்? பிரேத பரிசோதனை நடத்தியவர் யார்? சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கா? வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறதா? அறிக்கை வேணும்ல. எங்கெங்க பாதிப்பு, எதனால் பாதிப்பு அறிக்கை கொடுக்கணும்ல. எல்லாத்திற்கும் வழிகாட்டி ஸ்ரீமதி எமக்கு பாடமாக இருக்கிறது. சரி, அரசு ஊழியர்கள் செய்த தவறால் ஒருவன் இறந்திருக்கிறான், அரசு ஊழியர் பரிசோதிக்கிறார். இது எப்படி சரியா இருக்க முடியும்? இவர்களுக்கென்று ஒரு மருத்துவரை நியமித்திருக்க வேண்டும். நீதிமன்றத்தில் இவர்களுக்கென்று ஒரு மருத்துவரை நியமிக்க உத்தரவிட சொல்லி இருக்க வேண்டும். ஏன் சொல்லல? சரி, இந்த லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். போலீஸ்காரன் குடிக்க கூடாது. குடியார பயல்களா மாறிட்டானுங்க. இதுல குடிச்சிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? குடிச்சுட்டு அடிச்சிருக்காங்க. மரியாதை இல்லாம ஏன் பேசுறீங்க? நான் மரியாதையே கொடுக்க மாட்டேங்க. ஒருமையில் பேச வேண்டாம். இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. பொறுக்கி நாய்கள் அதுக்குன்னு சொல்லுங்க. ஏங்க இப்படி எல்லாம் சொல்லி? ஆமா, பொறுக்கி திங்கிறவன் தானே. சாராய கடையில் போய் பொறுக்கிறது, 3ஆம் நம்பர் லாட்டரியில பொறுக்கி திங்கிறது தெரியாம இருக்கு. குட்காவில் பொறுக்கி திங்கிறது. இல்ல, இது மாதிரியான வார்த்தைகள் நாய்கள் நல்லா சொல்லுவேன். ஒருமையில பேச, தமிழர் தாயகத்தில் ஒருமையில் பேசுவதை தவிர்க்கலாம். இது போன்ற சம்பவங்களுக்கு ஒரு நாள் மன்னிப்பே கிடையாதுங்க. நான் மன்னிக்கவே மாட்டேங்க. அடித்தால் அடி, ஆயுதம் எடுத்தால் நீ முடி, நீ என் தலைவன் காட்டிய வழியில் தான் நான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? என்னை கொள்ளுவீங்க, அவ்வளவுதானே. எதற்கு என்ன ஆகுறது? சிறைச்சாலையில் போய் ஓய்வு எடுத்துட்டு போறேன், பழைய நண்பர்களை சந்திச்சுட்டு போறேன். என்னப்ப போக முடியல பழைய நண்பர்களை எல்லாம் சந்திக்க? என்ன விளையாடுறீங்களா தமிழ்நாட்டில்? ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது. இப்போ முகில் வந்து ஜெயிலுக்கும் தயார். நான் எதுக்கும் பயப்படலைங்க. எல்லாத்தையும் துணிஞ்சுதாங்க வந்திருக்கேன். 10 தடவை பாடை வராதுங்க. முடிவோடு தான் வந்திருக்கேன். ஆயுதங்களை எடுக்க வைத்து விடாதீர்கள். நீங்கள் ஆயுதம் எடுத்துக்கொண்டு அழிக்கிறீர்கள். இல்ல, இது மாதிரி வார்த்தைகள்லாம் தவிர்த்தரலாம். ஏங்க பொதுவெளியில இது மாதிரி வார்த்தைகள்லாம் தவிர்த்தரலாம். ஒரே ஒரு செய்தி, ஆயுதம் வந்து வன்முறை தான். அது நான் என்ன டோட்டலா வன்முறை வந்து எதற்கும் தீர்வு. நீங்க எடுத்தா நாட்டில் எதுக்கு சட்டத்திட்டம்லாம் இருக்கு? நீங்க எடுத்தா நீங்க இப்ப சட்டத்தை மீறி இருக்கு. அதுக்கு பேர் என்ன?
அதெல்லாம் காவலர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. என்ன சஸ்பெண்ட்? கோர்ட்ல வந்து விசாரணை போகுது. என்ன சஸ்பெண்ட்? உரிய தண்டனை வந்து நிச்சயமா எல்லாரும் புடிச்சு உள்ள வச்சிருக்கணுமா இல்லையா? எல்லாரும் நம்புறாங்க. புடிச்சு வச்சிருக்கணுமா இல்லையாங்க? எதுக்கு நான் குற்றம் செஞ்சேனே வந்து நீதி விசாரணை தற்காலிக விசாரணை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் திருப்பவும் சொல்றேன், இது போன்ற ஆயுதங்களை எடுத்து அழித்தொழிக்கிற நிகழ்ச்சியை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அதே ஆயுதங்களை என் இளைய தலைமுறை எடுக்காது என்று எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். நான் ஆயுதம் தூக்கிட்டு வந்துட்டேன். இது வந்து அடுத்த தலைமுறையினருக்கு சிறந்த வழிகாட்டுதல் அல்ல. முகில் அவருடைய கருத்து இல்ல. அடுத்த தலைமுறையை பக்குவப்படுத்துவதற்காக பேசுகிறேன். இல்ல, ஆயுதம் எடுக்கிறது அது தப்பான நோக்கம். நீ ஆயுதம் எடுத்தா அப்புறம் என்ன சொல்ற? நீ ஆயுதம் எடுத்து சுட்டுக்கிட்டே இருப்ப, நான் தடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா கையால? சொல்லுங்க. சட்டத்தின் வழி அணுகுங்க. சட்டம் நம்ம எல்லாத்தையும் மதிக்கிறோம். சட்டத்தின்படி நடங்கன்னு சொல்றேன். சட்டத்தை மதிக்கிறோம், சட்டத்தின் பிரகாரம் நடக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னு நீங்க உள்வாங்கிக்கணும். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுமானால் என்னுடைய இளைய தலைமுறை எங்கே போய் நிற்கும்? அதனால தான் நீங்கள் சாராயம் ஊற்றி கொடுக்குறீங்க. அதனால தான் என் தலைமுறை இளைய தலைமுறை அழித்து கொண்டிருக்கிறீர்கள். அவனுக்கு எந்த போராட்ட குணமும் வந்துவிடக்கூடாது. அவன் நடு வீதியில் காலையில் 4 மணிக்கு தலை குப்புற கிடக்கணும் குடிச்சுவிட்டு. இதைத்தான் இந்த அரசுகள், 2 திராவிட அரசுகளும் தமிழ்நாட்டில் மும்முனையாக செய்து கொண்டிருக்கிறது. அடுத்து வர்றேன், சம்பவத்துக்கு வரேன். பிரேத பரிசோதனை முடிஞ்சிருச்சு, உடம்பை கொடுத்துட்டீங்க. அறிக்கையில் என்ன வந்துச்சுன்னே தெரியாது. ஏன் முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கலாம்? சொல்லுங்க. 25 லட்சம் கொடுத்தீங்களே, அப்படியே படம் பார்த்துட்டு நான் 3 நாள் தூங்கலைன்னு சொன்னீங்களே, இப்போ எத்தனை நாள் நல்லா தூங்குறீங்களா? ஏசியில் தூங்குறீங்களா இல்லை சாதாரணமாக தூங்குறீங்களா? கேட்போமா இல்லையா? எவ்வளவு ஆத்திரம் வருகிறது. ஏனென்றால் அந்த தம்பியை நான் பார்த்ததில்லை, அவங்க அம்மா யாருன்னு தெரியாது. ஆனால் என் மொழி பேசுகிறவன், என் இனம் சார்ந்தவன், ஆகையால எனக்கு ரத்தம் குதிக்குது. அவன் எந்த சமூகம் என்றெல்லாம் நான் பார்க்கல. அவன் என் தமிழன், என் மொழி பேசுகிறவன். சாதிக்கு ஒரு மொழி இல்லை, இனத்திற்குத்தான் மொழி. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் ஆடிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். ஆக இன்றைக்கு தம்பி இவ்வளவு வன்கொடுமையாக, இதில் என்ன காரணம் தெரியுமா? மதம் ஒன்று பெருசாக இருக்கணும், மதம் அவன் பக்கம் நிற்கணும். இல்லை ஜாதி பெருசாக இருக்கணும், அந்த ஜாதி அவன் பக்கம் நிற்கணும். பணம் இருக்கிறவனாக இருக்கணும், அந்த பணத்தால் விலை பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அதிகாரம் படைத்தவனாக இருக்கணும், அல்லது அதிகாரம் படைத்தவர்களோட உறவினர்களாக இருக்கணும். அப்பத்தான் அந்த மனிதன் பாதுகாக்கப்படுகிறான் தமிழ்நாட்டில். அன்றாடங்கட்சியில் அந்த மண்ணில் வாழ்வதற்கான எந்த உரிமையும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் என்கிற திருட்டு மாடல் அரசுகள். நான் 2மே தான் குறை சொல்கிறேன். சளைத்தவர்கள் அல்ல 2 பேருமே. எடப்பாடி இன்னைக்கு வந்து இதுக்கு கூறாரு, இல்ல பயங்கரமா கேள்வி எழுப்புறாரு. நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்புறாரு. ரொம்ப எழுப்புறானுங்க, ரொம்ப எழுப்புறாங்க. டெட்பாடியெல்லாம் எடப்பாடியா மாறி போனா அப்படித்தான் கதி. ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? அப்படித்தான் பேசுவேன். உங்க ஆட்சியில் என்ன நடந்தது? துப்பாக்கி சூட்டில் 13 தமிழர்கள் பலி, ஜெயராஜ் பிலிஸ் போன்றவர்கள் பலி, எண்ணற்ற படுகொலைகள். இந்த ஆட்சியில் ஸ்ரீமதி படுகொலை, மலந்தண்ணியை குடித்தவர்களே குற்றவாளி, வடகாட்டில் சாதிய கலவரம், நாங்குநேரியில் நல்லா படித்ததுக்காக வாயை வெட்டினா, ஒரு ஊரில் வண்டி நல்லா ஓட்டினாங்கிறக்கா வண்டி ஓட்டுற கையை வெட்டினான். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடி இதுவரை 163 இடங்களில் பறக்க முடியல. தெரியுமா உங்களுக்கு? நேற்று தான் உயர்நீதிமன்ற ஆணை பிரகாரம் ஒரு கொடியை வாங்கி எங்கேயோ ஏதோ ஒரு சிதம்பரம்னு நினைக்கிறேன் நட்டிருக்காங்க. எல்லாம் உயர்நீதிமன்றம் கூட்டணி கட்சி, கூட்டணி தருமம். வாழ்க உங்கள் ஜனநாயகம். என்ன ஆட்சி இது? சனாதனத்தை ஒழிப்போம், ஒழிச்சிட்டிங்களா? ஊடுருவி கிடக்கிறது. 69% இடஒதுக்கீடு பேசுகிறீர்கள், 31 யார் பயன்படுத்துறது? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? 3% இருக்கிற ஆரிய பார்ப்பனர் கும்பல்கள் 1% இடஒதுக்கீடு, ஆனால் 31 சேர்த்து ப்ளஸ் 32 பயன்படுத்தக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள். எத்தனை பேருக்கு தெரியுது? ஏன் அரசு உயர் பதவிகளில் அவர்களை எப்படி வர முடிகிறது? நான் அரசியல் பேசின நீண்ட நெடிய நேரம் பேச வேண்டியது. ஆக இன்றைக்கு இந்த சகோதரன் என் தமிழ் பிள்ளை ஒருவனை தடிகொண்டு தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் காட்டாற்று ஆட்சி நடக்கிறது. காவல்துறை மனச்சாட்சியோடு இயங்கவில்லை, மதிகட்டு கிடக்கிறது. ஆட்சி நிர்வாகம் சீர்குலைந்து போய் கிடக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் ஒரு பள்ளி குழந்தை, 8 வயது குழந்தைய ஒரு காவல்துறை அதிகாரி கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு பம்மாத்து விளையாடு இன்றைக்கு கதறுது அந்த குடும்பம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதான்? நுங்கம்பாக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு நேரத்துலேருந்து. பெத்த குழந்தையை கேட்கறதுக்கு நாளைக்கு வரும்னு சொல்கிறான் அயோக்கிய பயல்கள். நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் பழி செய்யக்கூடிய ஒருத்தன், அவன் பேர் சொல்கிறேன், ராஜீவ்.
சப் இன்ஸ்பெக்டர் குடிபோதையில் கூட்டிகிட்டு போயிட்டான். எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல கதையெல்லாம்? கதையல்ல, உண்மை சம்பவங்கள். இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பதறுகிறோம். இந்த தேசம் காக்கப்பட வேண்டும் என்று கண்ணீர் வடிக்கிறோம். சிறந்த நிர்வாகத்தை தரக்கூடிய ஒரு உண்மையான தமிழன் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று துடிக்கிறோம். ஆகையால் கோபம் வருகிறது எங்களுக்கு. எத்தனை படுகொலையில் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? இன்றைக்கு தேதி 30 அல்லவா? என் மகத்தான மண்ணுரிமை தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்னோடு பேசி சரியாக 1 ஆண்டு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு வந்து நன்றி. நன்றி.